வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். உங்கள் சர்மா சார் நான் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடியது என்னுடைய இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க் இந்த எக்ஸாமை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களோட பேச போகிறேன். இது நம்ம சேனலுடைய முதல் போட்காஸ்ட், ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்னுடைய போட்காஸ்ட் டைட்டில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க் பயணம் தோல்வி முதல் வெற்றி வரை என்ற தலைப்பில் உங்களோட நான் பேச போகிறேன். ஸோ இதில் என்ன அப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாலிசம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விண்வெளி ஆராய்ச்சி துறை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தனி ஆர்வமே இருக்கும். குறிப்பாக இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க் போன்ற உரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குறது பலரோட கனவாகவே இருக்கும். ஆனால் அந்த கனவை அடையிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் என்னுடைய கடந்த கால அனுபவங்கள், நான் என்னுடைய நிறை குறை இவற்றை நான் எவ்வாறு கற்றுக்கொண்டேன், எவ்வாறு அதில் தேர்ச்சி பெற்றேன் மற்றும் வரும் காலங்களில் 2026, 27, 28 இந்த தேர்வை எழுத போகிறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான தகுதிகள், அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் விவாதிக்க இருக்கிறோம். எனது தனிப்பட்ட அனுபவம், மை பர்சனல் ஜர்னி அப்படின்னு பார்க்கும்போது, நான் 2022 அந்த ஆண்டில் முதல் முயற்சியிலேயே தேர்வானேன், ஓகேங்களா? அந்த துரதிருஷ்டவசமாக ஸ்கில் டெஸ்ட் அப்படின்ற ஒரு தேர்ச்சியில் பெற முடியாமலே போனது. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான். அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு மறுபடியும் முதல் முயற்சி செஞ்சேன், தகுதி பெற்றேன், ஸ்கில் டெஸ்ட் குவாலிஃபை ஆனேன். ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட் என்னக்கூடிய அந்த தகுதி லிஸ்ட்டிலே கடைசி வரைக்கும் நிற்கப்பட்டது. வாய்ப்புகளும் கை நழுவி போனன. வருத்தமாகவும் அதே சமயம் இருந்தது. ஆனால் விடாமுயற்சியுடன் பிஜி முதுகலை படிப்புடன் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு விடாமுயற்சியோடு போராடி 2025ஆம் ஆண்டு இஸ்ரோ இன்ஸ்டியூஷனில் நான் செலக்ட் ஆகியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த் ஒரு முக்கியமான இன்ஸ்டியூஷனில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது என்னுடைய துறை சார்ந்த ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சார்ந்த பணிகளை நான் செஞ்சதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சது. அதாவது டயர் 1, டயர் 2, டயர் 3 என்னக்கூடிய பல அடுக்குகள் கூடிய ஒரு நிலையான பணியை செய்கிறது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. ஆனாலும் அது போன்ற பணிகளில் எவ்வாறு கவனம் செலுத்துவது என்ற பற்றின அனுபவம் நமக்கு கிடைச்சது. எல்லா நிலைகளிலும் கடந்த அனுபவம் தான் இன்றைக்கி என்னை இங்கே நிற்க வச்சுருக்குது. உங்களோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிட்டும் இருக்கிறேன். இதற்கான கல்வி தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது பொதுவாகவே ஒரு இலக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா எனது அனுபவத்தில் நான் பயணித்த வரைக்கும் நான் சந்தித்த பீப்புள் அவங்களோட பேசும்போது, அவங்கக்கிட்டேருந்து கேதர் பண்ணும்போது கிடைச்ச தகவலின்படி நான் ஒரு ஷார்ட் லிஸ்ட் வச்சுருக்கேன். ப்ளஸ் என்னுடைய இன்டர்வியூ மார்க் அப்போ தான் எனக்கு இது கம்ப்ளீட்டாகவே புரிய ஆரம்பிச்சது, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இடத்துல அது புரிஞ்சுது. ஸோ என்னென்னா, என்னுடைய அகடமிக் ஜெர்னி அந்த டைமில் நிறைய ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ் போகும்போது எப்படி அவங்களெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி அது ப்ராசஸ் பண்ணுறாங்கன்ற போது அதை பற்றின ஒரு என்கொயரியில் இருக்கும்போது எனக்கு ஐஏஎஸ்சி பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருன்னு என்னக்கூடிய அந்த நிறுவனத்தில் தான் இதுக்கான ஒரு தெளிவான கிடச்சிது. நம்மளுடைய அகடமிக் மார்க்லாம் எங்கே பயன்படுத்துகிறாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதை புரியுதான்னு பாருங்கள். கல்வி தகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 10th +2 +3 +2 என்ற பேட்டர்னில் 10th முடிக்கணும், அப்புறம் ஹையர் செகண்டரி முடிக்கணும், அப்புறம் டிகிரி முடிக்கணும், அப்புறம் மாஸ்டர் டிகிரி, அப்புறம் பிஹெச்டி, அப்புறம் ரிசர்ச், இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். ஸோ இதுதான் பேட்டர்ன். இது எல்லாமே நீங்கள் ரெகுலரில் மட்டும்தான் படிக்கணும், ஓகேவா? ஸோ ஃபுல் டைம் கோர்ஸாக தான் நீங்கள் இதை படிச்சிருக்கணும். இப்போது 2026 2026, 27, 28ஆம் ஆண்டு இஸ்ரோ, டிஆர்டிஓ அல்லது பார்க்குக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு தயார் ஆகுறீங்க அப்படின்னா சில அடிப்படை தகுதிகள் ரொம்பவே முக்கியம், ஓகேங்களா? இது ஒரு எசென்சியல் டாக்குமெண்ட் ஃபார் த இன்டர்வியூக்கு நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் 10ஆம் வகுப்பு மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். ஸோ இதே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அகாடமி செஷனில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது உண்மை தான். நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய மதிப்பெண் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக மட்டும்தான் இருக்கணும். ஒருபோதும் உங்களுக்கு துரதிருஷ்டவசமாக இருக்கக்கூடியதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது, சரிங்களா? இப்போது
இப்போ நீங்கள் 10th படிக்கிறீங்க. 10th வந்து எல்லோரும் 450 மார்க் எடுப்பாங்க, 470 எடுப்பாங்க, 350 எடுப்பாங்க, 360 எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மார்க்கால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது உங்களுக்கு என்ன யூஸ் ஆக போகுது? என்னுடைய மார்க் எங்கே பயன்பட போகுது? நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே அந்த டைமில் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து மோட்டிவேட், டிமோட்டிவேட் எல்லாமே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மார்க் நமக்கு எங்கே தான் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது தான் நீங்கள் இஸ்ரோ எக்ஸாம், டிஆர்டிஓ, கேட் இந்த மாதிரி உயரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலைக்கு சேரும்போது இன்டர்வியூ ப்ராசஸ் அந்த டைமில் உங்களுக்கு இந்த மார்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒன்று. என்னுடைய மதிப்பெண் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 82, 85 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் இஸ்ரோவுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் மதிப்பெண் பார்த்திங்கன்னா 87% மேலே இருக்கணும். சரிங்களா? நான் சொல்கிறது இது வந்து மினிமம் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம். 87%னால் நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பிசிஎம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் குரூப் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 77% நீங்கள் எடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்டில் என்ன ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நான் 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதனாலே எனக்கு வந்து இஸ்ரோவோடு சம்மந்தப்பட்ட சில நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து தட்டி பறிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இஸ்ரோ எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் மதிப்பெண் பிசிஎம் சப்ஜெக்டில் வந்து எனக்கு வந்து மார்க் கம்மியானதுனால ஸோ சில இடத்துல நான் வாய்ப்புகளை இழந்திருக்கேன். இதில் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய சிஜிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூலேட்டிவ் கிரேட் பர்சன்டேஜ் ஓகேவா அக்ரிகேட் வந்து என்னவாக இருக்குன்னா 9.2 அபோவ் இருக்கணும். சரிங்களா? ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா 86.7 தான் இருக்குது. சரி, என்னுடைய சிஜிபி அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் 9.2 வச்சுக்கோங்க. 9.2 சிஜிபிஏ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்கும்போது 88, 87 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுடைய பர்சன்டேஜ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிஎஸ்சியில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி அப்ளைடு ஃபிசிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி மெட்ரோலஜி இருக்குது, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணுறீங்கன்றதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. படித்து உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து எம்எஸ்சி லெவல். எம்எஸ்சி லெவல்லையும் அதே போல் வந்து 87, 88 அந்த மாதிரி ரேஞ்சில் பர்சன்டேஜையும் 9.2 அபோவுக்கு வந்து பிஜியை பொறுத்த வரைக்கும் 9 பாயிண்ட் இல்லைனா கூட உங்களுக்கு வந்து ஒரு 8.5, 8.6 அந்த ரேஞ்சில் உங்களுடைய சிஜிபி இருந்தாலே பெரிய அட்வான்டேஜ் தான். சரிங்களா? ஸோ பிஜியில் வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தான். யூஜியில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அது வந்து ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஓகே, இதில் வந்து இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் அந்த 10th +2 +3 +2 அந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து வெறும் மார்க்கு மட்டுமே போதாது. சரிங்களா? இன்டர்வியூ நேரத்தில் மற்றவங்களை விட நீங்கள் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் உங்களுடைய அகாடமிக் ஜெர்னி அப்போது. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய துறை சார்ந்த ரீதியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அந்த துறை சார்ந்த ரீதியாக என்ன இருக்குது? நிறைய கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, நிறைய ஒர்க் ஷாப் இருக்கும், நிறைய இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ சில இடத்துல பெய்டு இன்டர்ன்ஷிப், ஒரு சில இடத்துல ப்ரைவேட் இன்டர்ன்ஷிப், இந்த மாதிரி கம்பெனி ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய துறை சார்ந்த ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் ஷாப், செமினார், கான்ஃபரன்ஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன், பிபிடி இந்த மாதிரியான சில விஷயங்களும் நீங்கள் நிறைய கற்றுருக்கணும். முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆரியன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து ரீரிசர்ச் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூ டைமில் வந்து நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு நான் கடைசியாக என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க் இது போன்ற பெரிய நிறுவனங்களில் வந்து வேலை செய்கிறது வந்து வெறும் கனவு மட்டுமல்ல. சரிங்களா? அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கூட. ஓகேங்களா? 2027, 28 இந்த ஆண்டுகளுக்கு வந்து தேர்வுக்கு வந்து நீங்கள் இப்போவே ஆரம்பிச்சிடுங்க. என்னுடைய இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுத்துருக்கணும்னு நம்புகிறேன். இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முயற்சி திருவினையாக்கும். நன்றி. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ்